தாவேகாவுடன் இணைந்து பயணிப்போம் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பிரிவினைவாத அரசியல், பண அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை முதலமைச்சர் விஜய் வைத்திருப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் எம்பி துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். மாலை முரசுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, இப்போது நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் ஆகியோருடன் பேசி கலந்த ஆலோசித்த பின்னர் கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து, என்ன பெயர் வைக்கலாம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணிக்கான பெயரை தான் யோசித்து வைத்திருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருப்பதாகவும் துரைவைகோ எம்பி ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய தலைமையில் அமைஞ்சிருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, விசிகேனுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அங்கு தற்போது தமிழக காங்கிரசின் புதிய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எம்பி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவித்து வருகிறார்? விவரங்கள். வணக்கம். தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டது, காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தற்போது தெரிவித்து வரக்கூடிய அந்த நிலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். இதில் பார்த்தோம் என்றால் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இடதுசாரிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இது குறித்தும் அவர்கள் விளக்கம் என்பதை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த விளக்கத்தை பார்த்தோம் என்றால், நாங்கள் வெளியில் இருந்து மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தோம், அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு வெளிப்படையான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கக்கூடிய விசிகாவாகட்டும், ஐயுஎம்எல் கட்சியாகட்டும், அதே போன்று காங்கிரஸ் ஆகட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மையில் வைகோவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் வைகோவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். எனவே வரக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் ஆகிய இரண்டிலும் இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. விரைவில் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கப்படும் எனவும் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். எனவே அது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இடதுசாரி கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் இன்று காலை சிறை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை வைத்திருந்தார்கள். முதலமைச்சரான பொறுப்பேற்ற பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்தது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தோழமை கட்சிகளுடனான கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி, விசிக, மதிமுக, அதே போன்று ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதாவது இடைத்தேர்தலுக்கு பிறகாக தமிழக அமைச்சரவை, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டு புதிய நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை சார்பான பார்த்தோம் என்றால் ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நாளை தமிழக வெற்றி கழகத்தில் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் பல்வேறு நபர்களும் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும், அதே போன்று கூட்டணியில் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான அந்த பணிகள் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் இணைந்து செயல்படுவது போன்ற
ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூட்டணிக்கு பெயர் வைப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் புதிய கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் அந்த கூட்டணிக்கான பெயர் என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தற்போது வெளியாகி இருக்கிறது.